வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த முகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 12/11/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: அகத்ததுவே அறிவாயும் தெய்வமாயும் அமைத்தும் அசைந்தும் ஆற்றும் மெய்யுணர்ந்தோம். அகத்துணரும் அனுபவங்கள் அனைத்தும் என்றும் இன்பத்தை தரும் பெருக்கும் நிகழ்ச்சியாச்சு. பகுத்திருந்து இன்பதுன்பம் துய்த்து பெற்ற பதிவுகளை எல்லைகளை கடந்து ஆற்றும் சுகத்துணர்வு பேரின்ப ஊற்றாய் உற்ற துணையாச்சு. உறவும் அது திறவும் அகுதே என்று சாமிஜி ஒரு கவிதையில கொடுத்திருக்காங்க. இன்னொரு கவிதையில எச்சையிலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்து விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழியில்லை. நச்சுவிட இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகுத்தேன் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. ஒவ்வொரு தனி மனிதரும் தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற அந்த வகையில நாம தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்தும் இறைநிலை என்பதை முதல்ல நாம புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள்ளணும். நம்முடைய வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நம்முடைய வினை பயனை நீக்கக்கூடிய அந்த நிலையில தான் நமக்கு நம்முடைய சூழல்கள் அனைத்தும் அமைந்திருக்கிறது என்ற அந்த இறை உண்மையை நாம உணர்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு தனி மனிதனும் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த பதிவுகளை எல்லாம் நாம நீக்கி கொண்டோம் என்று சொன்னா நாமே இறைவனாக இந்த பூமியில அவதரித்திருக்கிறோம். அனைத்தும் இறைநிலை என்பதை ஜடப்பொருள் உயிர் பொருட்கள் அனைத்தும் இறைநிலையுடைய தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலறம் என்ற அந்த முத்திறன்தான் என்பதை புரிந்து கொண்டு அந்த தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதரும் பெற முடியும். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. சாமிஜி ஆசை சீரமைத்தல் பயிற்சியில எண்ணற்ற விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆசையை எப்படி சீரமைத்து வாழணும் என்பதை மிக எளிமையாக சாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. எண்ணற்ற ஆசைகளை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் வாழும்போது எந்த ஆசையும் நமக்கு நிறைவேறாது. நாம் அந்த ஆசைகளை சீரமைத்து கொண்டு நமக்கு தேவையான முக்கியமான 1 அல்லது 2 ஆசைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு ஆசைக்காக நாம் வாழ்த்து கொடுத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அது முரணான ஆசையாக இருக்கக்கூடாது. தச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய தீய ஆசையாக இருக்கக்கூடாது. நம்மையும் உயர்த்தணும், மற்றவர்களுக்கும் தனக்கும் பிறருக்கும் துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு ஆசையாக அது இருந்து நாம் நிறைவேற்ற முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அது இறைநிலை நமக்கு அன்பும் கருணையுமாக இருந்து அந்த செயல்களை சிறப்பாக செய்வதற்கான ஒரு உத்வேகத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி அந்த தெய்வீக தன்மையை, இந்த பூரணத்தை நமக்குள்ள கொடுக்கும். அப்போ நாம எந்த ஒரு பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, இப்போ நமக்கு இரவுல தூங்குவதற்கு தலையணை தேவை. நாம் இரவுல தலையணையை வைத்து நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நாம் அதை தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்துட்டு நாம் நம்ம அன்றாட பணிகளை பார்க்குறோம். அந்த தலையணை நாம் கட்டிக்கொண்டே இருப்பதில்லை. நெருப்பு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, அது நமக்கு வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அது நம்ம சுட்டுடாமல் பார்க்கணும். நீரில் நம்ம நீந்துறோம், அப்போ நீரில் நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது மரணம் நிச்சயம். இப்போ நீரில் மூழ்காமையும் நம்ம பார்த்து நம்ம கவனமாக நம்ம வாழ்கிறோம். அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து அன்பர்களும், குடும்பமாக இருந்தாலும் சுற்றமாக இருந்தாலும் ஊர் உலகாக இருந்தாலும், நாம் நம்முடைய அந்த தெய்வீக தன்மையோடு அன்பும் கருணையுமாக நாம் அவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு நமக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதில் இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அதே போல்
புகழாசை என்ற இந்த நான்குல புகுந்து அழுந்தி இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பரவலாக உலகம் முழுவதும் இருந்து வருது. நமக்கு தேவையை ஒட்டி வரக்கூடிய ஆசைகளை நம்ம நிறைவேற்றி வாழலாம். அதில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, மற்றவர்களுக்கும் பாதிப்பும் இல்லை. அந்த தெய்வீகமான ஒரு எண்ணத்தை நாம் நிறைவேற்றி வாழலாம். மற்ற சூழல்களில் இருக்கக்கூடியது அனைத்தையும் நாம் கவனமாக இருந்து நாம் இறையொத்த தன்மைக்கு அன்பும் கருணையுமாக மாறி நின்று நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது எல்லாத்தையும் நம்ம அளவுமுறையோடு பயன்படுத்தி வாழ்வோம். நாமளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மற்றவர்களுக்கும் நாம் நம்மால் ஆன அந்த உதவியை செய்து உதவி வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவில் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பொருட்களும் இறைநிலை என்பதை உணர்ந்து, ஒவ்வொரு மனிதர்களும் இறைநிலை என்பதை உணர்ந்து அவர்களோடு நாம் ஒரு இணக்கத்தோடும் நாம் எந்த விதமான ஒரு அதிகமான ஒரு பற்று வைக்காமல் நாம் நம்மை ஒரு இணக்கமான முறையில் வைத்து கொண்டு அன்பும் கருணையுமாக இறையற்ற தன்மையில் நாம் தொடர்பு கொள்வது தான் இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம். அதுதான் சிறப்பு என்று சொல்லி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்பதை புரிந்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.